இந்த நாளின் தியானத்துக்கான வசனம் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இங்கே ஏன் பயப்படாதே என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் என்கிற ஒரு தேசத்தை நோக்கி பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது முன்பாக அவர்களுக்கு செங்கடல் பெரிய தடையா இருக்கிறது. பின்னாடி அவர்களை அனுப்பின எகிப்திய ராஜா பார்வோனுடைய சேனை அவர்களுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிறது. ஸோ முன்னாடியும் ஒரு பிரச்சனை, பின்னாலேயும் ஒரு பிரச்சனை. இந்த ஜனங்களுக்கு பெரிய பயம், ஐயோ நாம் நடுவில் சிக்கி கொண்டோமே, நாம் என்ன ஆவோமோ என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலே உங்களுக்கு மேற்கொண்டு முன்னேற முடியாமல் ஒரு பிரச்சனை, பின்னாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதிருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை செய்வார். ஸோ முன்னும் பின்னும் சத்துரு எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அவைகள் மத்தியிலிருந்து நம்மை ரட்சிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தர் உண்டு. அவர் தாமே உங்களை ரட்சிப்பாராக. God bless you.